என்னடி நம்ம கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவானா என்ன? தமிழி, இப்பவும் நான் சொல்றேன், நீ புத்திசாலி. உன் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். நீ கேளு, அவன் சொல்லுவான். உன்னை என்ன குழப்பி விட்டுட்ட. இப்ப எனக்கு விட தெரியாம எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சே ஆகணும் டி, விடக்கூடாது. கேள்வியாலே அவன் நச்சரி ஏதாவது நிச்சயமா ஒரு பதில சொல்லுவான். அது நமக்கு சாதகமா அமைஞ்சிரும். நீ சொல்ற, நான் கேக்குறேன். தமிழக்கா, ஹாய்டா. ஹாய்க்கா. ஹாய்டா, என்ன வாக்கிங்க? ஆமாக்கா. நாங்களும் வாக்கிங் தான். அக்கா, உங்க ஊர்ல இருந்து எப்படி தூரமா இருக்காது? இவ்வளவு தூரம் எப்படிக்கா வரீங்க? வாக்கிங் வந்த மாதிரி ஆயிரும், கடலை சுத்தி பார்த்த மாதிரி ஆயிரும்ல, அதான். சரிங்கக்கா. ஏண்டா தம்பி, என்னங்கக்கா? நீ தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா? ஐயோ தமிழ் நமக்கு தெரியும், உனக்கு தெரியாது. இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டேன். நான் நீ புத்திசாலி நினைச்சேன். இருமை, எதையும் தெரிஞ்சாதான் பேச முடியும். அக்கா, இல்லடா, இப்போ எங்க கிஷோர்லாம் டெல்லியில இருந்தா, அதே நீ எங்கயாவது இருந்திருப்ப, அதான் கேட்டேன். ஓ சரிங்கக்கா. பதில சொல்றானான்னு பாத்தியா? ஆனா ஒண்ணு தமிழ், இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. ஆனா இவன்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவன் எந்த பதில் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் டி. தமிழ், உனக்கு நல்ல கேள்வி கேட்கிற திறமை இருக்கும் பத்துக்க. கேள்வியா கேளு, அவன் நிச்சயமா ஏதாவது ஒரு பதில் சொல்லுவான் தமிழ். சரி டி, கேக்குறேன். சரிங்கக்கா, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். இருடா, பேசணும். சொல்லுங்கக்கா. கேளு தமிழ். ஏடி, இவன் எதையும் சொல்ல மாட்டான்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு டி. கேட்டதா பாரு. என்னங்கக்கா? அதான் கேட்டனே, நீ தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கும்? அதெல்லாம் கேட்டு என்னக்கா பண்ண போறீங்க? சொல்ல. ஐயா அக்கா, அதெல்லாம் விடுங்க. சரிங்கக்கா, எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். என்னடி? அதனாலதானே எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இவ வாயில இருந்து எதையும் வாங்க முடியாது. இவ வாயை திறந்துட்டாதான் எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருக்குமே. அப்ப இவங்கிட்ட இருந்து எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாதா? ஏன் ஆதிராவள கூட தெரிஞ்சுக்க முடியாது. இவன் ரொம்ப சாமர்த்தியமா இருக்கிறான். ரொம்ப நல்லவனா இருக்கான். என்ன சொல்ற? ஆமா தமிழே, இவன் ரொம்ப நல்லவன். தன்னால மத்த யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, தன்னால யாரும் கஷ்டப்பட கூடாது, தான் மேல யாரும் இறக்கப்பட கூடாது அப்படிங்கிற கேரக்டர். அது சரி, நீ எதுக்கு மதன சந்தேகப்பட்ட? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு தமிழே. என்னடி காரணம்? பொண்ணுத்துறை எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தான்? என்ன நோக்கத்துக்காக வந்தான்? ஏதாவது பழி வாங்குதல் இருந்தா கூட ஏன் அமைதலா இருக்கா? ஆனா சத்தியமா சொல்றேன், எதையோ உன்னை தேடிதான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். என்ன சொல்ற நீ? ஆமா தமிழே, எதையோ உன்னை தேடுறான். அவனுக்கே நிறைய விஷயங்கள் தெரியல, அதனாலதான் அமைதலா இருக்கான். ஆனா இவன் மட்டும் கண்டுபிடிச்சா எதிராளி செத்தான். என்னடி சொல்ற? அதான் தமிழ், எனக்கு பயமா இருக்கு. இவன் தேடுற எதிராளி நம்ம குடும்பத்துல யாராவது இருந்துட்டா? இப்ப இவனுக்கு எந்த உண்மையும் தெரியாது. ஒருவேளை இவன் தேடுற எதிரி நம்ம வீட்லயே இருந்தா? நீ என்ன லூசாடி? நம்ம குடும்பத்துல யார்கிட்ட இருக்க போறா? இருக்க மாட்டாங்க. ஒருவேளை இருந்தா உனக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. மவளே, நீ நல்லா மறைக்கிற. இல்ல தமிழே, அவன் நம்ம வீட்டை சுத்தியே தான் கண்காணிக்கிறான். தினேஷ், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னடி சொல்ற? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு சொன்னேன். கிஷோருக்கும் ஏற்கனவே அவனுக்கு பகை இருக்குன்னு தெரியும். அது வெறும் தொழில் போட்டி மட்டும்தான். நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது மட்டும்தான். என்னடி குழப்பிக்கிட்டு இருக்க? எனக்கே 1000 குழப்பம் இருக்கு தமிழே. நானே ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாம தான் திணறிக்கிட்டு வரேன். ஆனா ஒண்ணு தமிழே, என்ன? நம்ம ஊரை சுத்தி 10 கிலோமீட்டருக்குள்ள இல்ல, நம்ம வீட்டு பக்கத்துல இல்ல, நம்ம குடும்பத்துல யார் மூலமோ பொண்ணுத்துறைக்கு நடக்க கூடாத ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்னட்டி சொல்லிட்டு இருக்க? மிக பெரிய கொடுமை நடந்திருக்கு. அவன் அதனாலதான் இந்த ஏரியா சுத்தி கண்காணிச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு விட கிடைக்கல. எதை வச்சு சொல்லுற? ஒண்ணு அவன் எதையாவது தேடி வந்திருக்கணும், இல்ல எதையாவது கண்டுபிடிக்க வந்திருக்கணும். அதே மாதிரி கிஷோரும் பொண்ணுத்துறைக்கு எதிரிதான். அதான் வேலையில தானே. வேலையிலனாலும் கிஷோர் ரொம்ப பொல்லாதவன். ரொம்ப மோசமா தான் நடந்துட்டு இருந்திருக்கான். அது இப்ப இல்ல, எப்பவுமே விட மாட்டான். கிஷோரை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் தான் டாப்ல இருக்கணும். அது படிப்பா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி. ஆனா செஞ்சு பகலா வச்சுக்கிட மாட்டான். கிலோடி வேலை பாக்குற புத்தி. அவன் கையால் தான் விக்ரமே. எவன் மட்டும் அந்த விக்ரமே? கிஷோர் சொல்றதெல்லாம் செய்யறவன். கிஷோரும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏதோ எம்பி மகனா. அவர்கிட்ட போலீஸ்ல இருந்திருக்கா.
எல்லாம் சுயநலமா தான். ஏதாவது பாத்துக்கலாமே, அதுக்குத்தான். ஒருவேளை நம்ம மாமியார் குடும்பத்து மூலமா பொண்ணுத்துல பாதிக்கப்பட்டிருப்பானோ? இல்ல தமிழே, அவன் யார பழி வாங்க வந்திருக்கான் இல்லன்னா யார கண்டுபிடிக்க வந்திருக்காங்கன்னு அவனுக்கு இன்னும் தெரியல. என்னடி குழப்பிட்டு இருக்க? ஐயோ ஆமா தமிழே, அதனாலதான் அவன் இன்னும் அமைதலா இருக்கான். கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான் தமிழே, ஆனா அவனால முடியல. அப்ப நீ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க? விக்கி என்ற விக்னேஷ் தான். அவனுக்கு என்ன சம்பந்தம்? நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் தமிழே. விக்கி இதே இடத்துல நம்ம கிட்ட ஒரு உண்மையை சொன்னா ஞாபகம் இருக்கா? என்ன உண்மை? அவன் ஃபேமிலி பத்தி. அதான் அவங்க சொந்தக்காரங்களால தான் அவன் இந்த நிலைமைக்கு ஆளானான்னு சொன்னான். கடைசில ஒண்ணு சொன்னா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னா? இவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவும் தங்கச்சும் செத்து கிடந்தாங்கன்னு சொன்னான்ல. ஆமாட்டி, அதுக்கு பொண்ணு துறைக்கு என்ன சம்பந்தம்? இருக்கலாமோன்னு ஒரு டவுட் இருக்கு தமிழே. என்னட்டி சொல்லிக்கிட்டு எனக்கு புரியலட்டி. பெத்த தாயும் தோழியும் ஆர்வம் தூக்கி சுமந்த தங்கச்சியும் செத்து பொணமா கிடக்கத பார்த்து பைத்தியம் முடிச்ச ஒரு பையன் ஓடுனானு விக்கி சொன்னானே. விக்கிக்கு அண்ணே, ஏன் இவனா இருக்க கூடாது? இவன் தான் அண்ணனா இருந்தா இவனுக்கு தம்பி தெரிஞ்சிருக்காரு, தம்பிக்கு இவனை தெரிஞ்சிருக்காரு. அதான் விதி. விக்கி நம்ம கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டான். என்ன? காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னானே. ஆமா, காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது போயிருந்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான்வே. பொண்ணு தர காணாம போகும்போது 14 வயசு. என்னடி சொல்லிட்டு இருக்க? இந்த விக்கி பையனுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கா. டியூட்டோரியல் காலேஜ் போயிருக்கான். அத சொன்னா அசிங்கமா போயிருமேன்னு காலேஜ் நம்மகிட்ட சொல்லியிருக்கான். இது உனக்கு யார் சொன்னா? விக்கி தான் சொன்னா. அப்ப விக்கி நேரா போய் நீ அண்ணனா இருப்பேன்னு கேட்டிருக்க வேண்டியதானே? முடியாதுல்ல. ஏன்? ஏன்னா பைத்தியம் பிடிச்சவே செத்து போயிட்டான்னு தானே இவன் காதுக்கு வந்திருக்கு. அப்போ இப்ப மட்டும் எப்படி சந்தேகப்படுறான்? அங்கதான் நடந்துச்சு ஒரு ட்விஸ்ட். என்ன சொல்ற? இவனுங்கெல்லாம் ஒன்னாதான் ட்ரைனிங் எடுத்திருக்கானுவ. அதான் விசாகப்பட்டினத்துல. யாரு? கிஷோரு, விக்ரம், விக்கி என்ற விக்னேஷ், பொண்ணு தர. இவனெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கேப்ல தான் ட்ரைனிங் எடுத்திருக்கானுவ. விக்கி இவனுக்கு அடுத்த பேச்சியா. சரி, விளையாட்டுனாலே கொஞ்சம் பகை இருக்குமே. அப்படிதான் விக்கிக்கு இவனுக்கும் நல்ல பகை வந்திருக்கு. சரி, பகைக்கு காரணம் வேற இல்ல, நம்ம வீட்டு கிஷோரு தான். நிறைய எதிரிகளை சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் பொண்ணு தலைக்கு. புது புது எதிரிகளை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கான் கிஷோரு. எல்லாரையும் இவனுக்கு வர்ற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்திருக்கான். எதனால? இவனுடைய அறிவளர்ச்சி, இவனுடைய உடல் கட்டமைப்பு எல்லாம் காரணம். எங்க தன்னோட மேல வந்துருவானுங்கிற பயம். ஏன்னா கிஷோர் தான் நல்லா படிப்பான்னு நமக்கு தெரியுமே. இன்னொன்னு கிஷோருக்கு பண பலம் எல்லாமே இருக்குது. எவ்வளவு படிச்சாலும் பணத்தை கொட்டி தீக்கிறதுக்கு நம்ம மாமியார் இருந்தாங்க. ஆமா, ஆனா பொண்ணு துறைக்கு அப்படி இல்ல. மேல் படிப்புக்கு அவனுக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. ஆனா பொண்ணு துறைக்கிட்ட இருந்தது வெறும் திறமை மட்டும்தான். நம்ம கிட்ட இருக்க திறமையை வச்சு அதன் மூலம் கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்ல நல்ல நல்ல எக்ஸாம் எல்லாம் எழுதி மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி. நல்ல உடை கிடையாது, நல்ல ஷூ கிடையாது, எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. பாம்போல நிப்பானா. ஐயோ, அங்க இருந்தது எல்லாமே ஹைஃபையான பயிலுக தானா. விக்கி பத்தன் தெரியுமா? வளர்த்தது கஜேந்திரன், நல்லா செலவழிச்சிருக்காங்க. கிஷோரு, அப்புறம் விக்ரமே, இவங்களும் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்னு தெரியல. இப்படி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம அந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டு இருக்கான் இந்த பொண்ணு தர. ஐயோ, ஆனா அங்க நடக்கிற எந்த கொடுமையும் தனக்கு நடக்காத மாதிரியே நடந்துக்கிடுவானா பொண்ணு தர. எதுவுமே பெருசா எடுத்துக்கவே மாட்டானா. தனக்கு நடக்கிற அவமானமாவே நினைக்க மாட்டானா. பாவம், அவனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், நல்ல நிலைமைக்கு போகணும். எதுக்காக இவ்வளவு பாடு? அங்கதான் சந்தேகம் வருது. ஏன் இத்தனை அவமானம், வலி, வேதனை தாண்டி மேல போன நம்ம ஆசைப்பட்டான். அந்த உயர் போஸ்டிங்க்கு எதுக்கு ஆசைப்பட்டான்? சரிதான். அப்படிதான் விக்கிக்கும் பொண்ணு துறைக்கும் ஏகா பொருத்தமா இருந்திருக்கு. தூண்டி விடுறது என்னமோ விக்ரமும் கிஷோரும் தான். சரி, இப்படி இவங்க 2 பேருக்குள்ள பகை முட்டிக்கிட்டே இருந்திருக்கு. விக்கி லேசப்பட்டது கிடையாது. அடியால வச்சு வரைக்கும் அவனை வெட்டியிருக்கான். ஆனா இவன் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கவே இல்லையா. ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து பொண்ணு துறைய ரொம்ப அவமானப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கீழ்த்தரமா நடத்துறமோ அவ்வளவு நடத்திருக்காங்க. பாவம், இவன் ஆம்பளை பையன் இல்லையா, தன்னை அறிவில்லாம தான் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கான். கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காக விக்கிய ஓங்கி அறைய போயிருக்கான். ஆனா அதை விக்கி கவனிக்கல. தூரத்து இந்த கிஷோர் தான், டே விக்கி அவனை அடிக்க வாரான்னு சொல்லியிருக்கான். சரி, இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்குது. அப்படியே அழ ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே பின்வாங்கி போயிட்டானா. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவன் பையனாங்கொல்லி அப்படி இப்படின்னு பரியாசம் பண்ணுனாங்களாம். விக்கி கூட அப்படிதான் நினைச்சானா. சரி, அப்புறமா கிஷோரு, விக்ரமுக்கு, அப்புறம் இந்த விக்கி என்ற விக்னேஷுக்கு போட்டி நடந்திருக்கு. சரி, அப்ப
இந்த கிஷோரும் விக்ரமும் சேர்ந்து என்ன வேலை பார்த்திருக்கானோ தெரியுமா? என்ன? எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல கிஷோர் கலெக்டர் ஆயிருவான், விக்ரம் எப்படியும் பெரிய போஸ்டிங்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 அல்லகை நொல்லகை இருந்திருக்கானவன். இந்த சால்ற போடுற கூட்டம் அதான் எல்லாத்துலயும் இருக்குமே. அப்படி 2-3 பேரை செட் பண்ணி விக்கி என்ற விக்ரேஷ போட்டு தள்ளதுக்கு இந்த கிஷோர் பிளான் பண்ணியிருக்கான். அடச்சே, இவன் என்னடி இப்படி இருந்திருக்கான்? அன்னக்கிளி பிள்ளைதானாடி இவன்? காதாம்பரி தம்பி தானே, சுயரூபத்தை காட்டியிருக்கான். அப்புறம் என்ன நடந்தது? அது வரைக்கும் பொண்ணு தர கோலன்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஒரு கூட்டம். ஆமா, இவன் ஒரு இடத்துல நின்று கபடி விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அந்த நேரம் கிஷோர் ஏற்பாடு பண்ண ரவுடிகள் விக்கி என்ற விக்ரேஷ விரட்டி இருக்கானுவன். அடிக்கிறதுக்கா? கிஷோரை பொறுத்த வரைக்கும் எதிரிகளே இருக்கக்கூடாது, தனக்கு போட்டியா யாருமே இருக்கக்கூடாது. பொண்ணு தர என்னெல்லாமோ பண்ண நினைச்சான். பொண்ணு தர புத்திசாலி, எல்லாத்தையும் தப்பிச்சுட்டான். ஆனா அந்த விக்கி என்ற விக்னேஷ் இல்ல, கொஞ்சம் முற்கோபி, வந்து பாருன்னு மோதி இருக்கான். அதான் அடையா செட் பண்ணி விரட்டி இருக்கானுவன். கரெக்டா பொண்ணு தர விளையாண்டுட்டு இருக்க கிரவுண்டுக்கே விக்கி தூக்கிட்டு வந்திருக்கானுவன். கரெக்டா பொண்ணு தர இருக்க இடத்துல விக்கி வந்து விழுந்திருக்கான். சுத்தி அடியாளு, ஒன்னும் பண்ண முடியல விக்கி என்ற விக்னேஷுக்கு. இனி இவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிருக்கான். கண்ணை மூடிட்டு கண்ணதான் திறந்திருக்கான். ஒரு ரவுடி பையன் இல்லையா? ஏன் ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாத அளவுக்கு பொழந்து கட்டியிருக்கான் பொண்ணு தர. என்னடி சொல்ற? பொண்ணு தர புத்திசாலி மட்டும் இல்ல, உடல் அளவுல பலசாலியும் கூட. அவன் தனக்குனாலதான் விட்டுட்டு போயிருக்கான். ஆனா விக்கி என்ற விக்னேஷுக்கு ஒண்ணுனே அவன் சீருவம் வெளிப்பட்டிருக்கு. அதான் விக்கினா அவனுக்கு எதிரியாச்சே. அங்கதான் விக்கி என்ற விக்னேஷுக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்ன சொல்ற? நம்ம இவனை என்ன பாடுபடுத்தணும், இவன் எதுக்கு நம்மள காப்பாத்துனான்னு விக்கி என்ற விக்னேஷுக்கு சந்தேகம். சரி, அப்புறம் எப்பவும் போல வழக்கமா ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல வைக்கிற இடத்துல விக்கி என்ற விக்னேஷ்னு சொன்ன உடனே இவன் தண்ணீர் இல்லாம அழுவானான். இத விக்கி நோட் பண்ணியிருக்கான். ஆனா அவன் எதையும் யோசிக்கல, அதை அப்படியே விட்டுட்டான். அப்படியே ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு இனி அவங்க டூட்ல ஜாயின் பண்ணலாங்கிற நேரத்துல அதே ட்ரைனிங் பாக்ஸுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். சரி, அவனை தாச்சல விக்கின்னு யாரோ பேர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரி, இவன் ஓடி போய் அந்த பையனுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருக்கான் பொண்ணு தர. இத பார்த்த விக்கி என்ற விக்னேஷுக்கு அப்பதான் சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு. இவன் நம்ம மேல உள்ள பாசத்துல நமக்கு செய்யல, இந்த பேர் தான் காரணமா இருந்திருக்குன்னு. ஆனா அவங்கிட்ட எதுவும் கேட்க முடியலையா. அதுக்குள்ள இவன் ஒரு இடத்துக்கு போயிட்டானா, அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டானா. ஆனா விக்கி என்ற விக்னேஷுக்கு அப்ப சந்தேகம் இருந்திருக்கு. இந்த பேருக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பேரை கட்டணு தன்னை மறந்து இவன் ஏன் அழுறான்? எல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள காலம் கடந்து போச்சு. இவன் எங்க போனானே விக்கிக்கு தெரியாதான். ஏன்னா அவனை ஈரோட்ல போட்டாங்களாம், இவனை விசாகப்பட்டினத்திலே போட்டிருந்திருக்காங்க. அது அவனுக்கு தெரியாது. இவனை வேற ஏதோ ஸ்டேட்ல தான் போட்டிருக்காங்க நினைச்சுக்கிட்டு அவன் இருந்துகிட்டானா. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டே இருக்கும் போதுதான் இவனுக்கு நிறைய கொலை முயற்சி அது இது நடக்கும் போது விக்கி என்ற விக்னேஷுக்கு தகவல் போயிருக்கு. நம்மளை காப்பாத்தணும்னாச்சே, அவனுக்கு ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு அவன் அலசி ஆராயும் போதுதான் தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கிறது கிஷோர்னு. அடச்சே, அவன் தான் நல்ல போஸ்டிங்ல இருந்தானே. எங்க அந்த போஸ்டிங் போக வேண்டியதே பொண்ணு தரதானா? என்னடி சொல்ற? ஆமா, அந்த போஸ்டிங்க்கு தேர்வானவன் பொண்ணு தரதான். நான் கூட உங்க அன்னைக்கு பேப்பர்லாம் படிக்க சொன்னேனே. ஆமா, அத்தனை கோல்ட் மெடல் வாங்கினவன் பொண்ணு தர. அதனாலே அந்த போஸ்டிங் அவனுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா டிபார்ட்மெண்ட்ல பேட் கமெண்ட் வந்துட்டுனா போஸ்டிங்க கொடுக்க மாட்டாங்களாம். இத தெரிஞ்சுக்கிட்ட கிஷோர் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. அரசியல் பின்புலம்ல ஃப்ரெண்ட வச்சிருக்கானே விக்ரமே. ஆமா, அவங்க அப்பா ஒரு எம்பி. ஏதாவது கேஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுல பொண்ணு தெரிய சிக்க வச்சு அதுல ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணி இவன் அந்த போஸ்டிங்க்கு வரவிடாம பண்ணி அந்த இடத்த புடிச்சவன் தான் கிஷோரி. அதுக்காக அவனை பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருக்கானா பாத்துக்கையே. இன்னும் வரைக்கும் அததான் பண்ணிக்கிட்டு இருக்கான். திறமைக்கு கிடைக்காத பதவி குறுக்கு புத்தியில உனக்கு கிடைச்சிருக்கு பார்த்தல்ல. இன்னைக்கு உலகத்துல அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் மாமியார்ட்ட போட்டு கொடுத்துட்டேன். மாமியார் மிச்சத்தை பாத்துக்கிடுவாங்க. அதுக்குதான் கல்யாணத்தை மாமியார் நிப்பாட்டினாங்களா? ஆமா, இப்பேற்பட்டவனுக்கு எப்படி பொண்ணை கட்டி கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, தேன்மொழி இல்ல தேன்மொழி. சப்பா, அடுத்த ரகசியமா ஏகப்பட்ட மர்மம் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு வரேன். இருக்கட்டும், தேன்மொழி விஷயத்த நான் பெற சொல்றேன். முதல்ல இந்த கதைக்கு வரேன். சரி பாரு, இதெல்லாம் உன்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றேன்னா உன் உதவி எனக்கு தேவைப்படுது. அதனாலதான் எதை வேணாலும் நான் செய்வேன். என்ன தலையிட்டு இருக்கிறது நீ நாச்சே, உனக்கு பக்கவளமா இல்லாம போயிருவேனா என்ன? அதான் இத்தனை வருஷம் கண்டுபிடிக்காதத இந்த பொண்ணு தர என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலதான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். பொண்ணு தர ஏதோ ஒரு காரியத்தை பண்ணதுக்கு தான் அந்த உயர் பதவி ஆசைப்பட்டு இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். அது தெரியாம இந்த கிஷோர் வேற அதை தட்டி பறிச்சுக்கிட்டே இருக்கான்.
ஆனா பொண்ணுத்தர இன்ன வரைக்கும் கிஷோரை எதிரியாவே பார்க்கல. அப்படின்னா பொண்ணுத்தர தேடுற எதிரி கிஷோர் இல்ல, வேற யாரோ இருக்காங்க. அதான் இதுல எல்லாம் தலையிட வேண்டான்னு அவன் ஒதுங்கி போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை விக்கி என்று விக்னேஷ் சொன்ன மாதிரி அந்த காணாம போன அண்ணனா ஏன் இந்த பொண்ணுத்தர இருக்க கூடாது? இது விக்கிக்கு தெரியுமா?